பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 1:10 இப்படியாய் கூறுகிறது: அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்பதாக. அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். He delivered, will deliver and continue to deliver என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்கிறவர், விடுவிக்கிறவர். ஒரு வருஷத்தின் கடைசி நாட்களில் காணப்படுகிற நம்மை எத்தனையோ ஆபத்துகள், வியாதிகள், துன்மார்க்கர்களுடைய திட்டங்கள், சத்துருவின் மறைவான கண்ணிகள் எல்லாவற்றிலும் இருந்து தப்புவித்து நம்மை பாதுகாத்தார். அதற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமக்கு பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விளங்கியிருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 124 பாடினார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று 3 எபிரேய வாலிபர்களாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக முழக்கமிட்டார்கள். அப்படியே அவர்களை கர்த்தர் அக்கினியின் உக்கிரத்திலிருந்து தப்புவித்தார். சவுல் ராஜாவிடம் தாவீது கூறினான்: என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்பதாக. கர்த்தர் அப்படியே அவனை கோலியாத்தின் கைக்கே தப்புவித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவிதமான இக்கட்டுகளிலிருந்து இந்த வருடம் முழுவதும் உங்களை தப்புவித்த தேவன் இனிமேலும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உலகத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது யுத்த மேகங்கள் எங்கும் காணப்படுகிறது. எப்பொழுது எந்த தேசத்தில் கலவரங்களும் யுத்தங்களும் துவங்கும் என்பதை கூட கணிக்க முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புது புது வியாதிகளின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலைகள் நம்முடைய தேசங்களில் காணப்படுகிறது. விமான விபத்துகளும் மற்ற வாகன விபத்துகளும் அடிக்கடி சம்பவிக்கிறது. பவுல், நாங்கள் மக்கதோனிய நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று 2 கொரிந்தியர் 7:5 எழுதியதைப் போல நமக்குள்ளும் பலவிதமான பயங்கள் காணப்படக்கூடும். பயப்படாதிருங்கள். நீங்கள் உண்மையாய் கர்த்தரை சேவிப்பதனால் இதுவரை உங்களை தப்புவித்து பாதுகாத்து கொண்டு வருகிறவர் இனிமேலும் தப்புவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். புது வருடத்திலும் உங்களை கண்மணி போல காத்திடுவார். உங்கள் போக்கிலும் வரத்திலும் உங்களோடு காணப்படுவார். மோசே இஸ்ரவேல் சபை புறப்படும் போதும் தங்கும் போதும், கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்பான். தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான் என்று எண்ணாகமம் 10:35-36 வாசிக்கிறோம். அவன் வேண்டுதலின்படியே கர்த்தர் அவர்களோடு கூட காணப்பட்டார். அவர்களுக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியவில்லை. நீங்களும் உங்கள் வீடுகளிலிருந்து புறப்படும் போது ஜெபத்தோடு புறப்படுங்கள். திரும்பி வீட்டிற்கு வரும்போது கர்த்தர் உங்களோடு வந்து தங்கும்படி வேண்டுதல் செய்யுங்கள். அப்போது உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் உங்களோடு இருந்து உங்களை தப்புவிப்பார். உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு வருஷத்தின் கடைசி நாட்களில் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து எங்களை விடுவித்தீர். வியாதிகளிலிருந்து விடுவித்தீர், நெருக்கங்களிலிருந்து விடுவித்தீர், கடினமான சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்தீர். அதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இம்மட்டும் எங்களை தப்புவித்தவர், விடுவித்தவர், இனிமேலும் எங்களை தப்புவிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். புது வருடத்திலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்துவதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிற தயவிற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.